ரிவோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மையோட பக்கத்தில் வந்துட்டு இவ்வளவு பெரிய மாநாடை ஏற்படுத்தி நான் ஓட்டுநர்களை பத்தி நான் பேசுறேன். நான் அதுக்கு தான் வந்தேன். அதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, தமிழகத்துல எல்லா சங்கங்கள் நிகழ்வுக்கும் போயிருக்கேங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு அரசியல் மாநாடு மாதிரி நடத்தி காட்டிய தோழர்கள் என்ன எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியுமா எல்லாருக்குமே? கொஞ்சம் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுக்கு அழைத்த கொஞ்சம் மாநில தலைவருக்கும், அது மட்டும் இல்லாம ராஜா அவர்களுக்கும், ஏன்னா குமரியிலிருந்து அழைச்சிட்டு வந்த குமார் அவர்களுக்கும் நன்றி. ஏன்னா நான் கன்னியாகுமரியில இருந்தேன். அங்கிருந்து அழைச்சிட்டு வந்து காரில் அழைச்சிட்டு வந்து இந்த ஒரு நிகழ்வை அவர் எங்க போயிட்டு அருமையாக இருக்காரு. ஓகே, முதல்ல காலையில எல்லாருமே வந்தாங்க, நிகழ்ச்சியெல்லாம் நடந்தது. எல்லாருமே கொஞ்சம் அமர்வுகள், எல்லாருமே ஒரு 10 நிமிடம் எல்லாரும் அமைதியா இருக்கும். ஏன்னா இந்த செய்தி உங்களுக்கான செய்தி. இந்த ஒரு 10 நிமிடம் எல்லாம் அமைதியா இருக்கும் பார்ப்போம். ஏன்னா 10 நிமிடம் தான் நான் பேசுவேன். நான் அதுக்கப்புறம் பேச மாட்டேன். நான் 10 நிமிடம். தமிழகத்துல ஓட்டுநர்களுக்கு பிரச்சனைனா இங்க என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம். இனி நமக்கெல்லாம் யாராவது இருக்காங்களா அப்படின்னு நான் கேட்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல குரல் கொடுத்துட்டு இருப்பேன். ஆனா உங்களுக்காக இந்த சங்கம் இருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்க நிரூபிச்சுட்டாங்க. ஏன்னா ஓட்டுநர்களின் இது உணர்வெழுச்சி மாநாடு கிடையாது, ஓட்டுநர்களின் உணர்ச்சி மாநாடு. அந்த உணர்ச்சிக்காக கூடிய உணர்வெழுச்சி மாநாடு தான் நான் பார்க்கிறேன். அப்புறம் எல்லாரும் இந்த ஒரு நிகழ்வு ஒரு பிரம்மாண்டமா ஏற்பாடு செய்து, அதாவது சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமா வாட்ஸ்அப்ல ஆரம்பித்த பயணம் தான் இந்த உரிமை குரல். 8 பேரால் ஆரம்பிக்கப்பட்டு வாட்ஸ்அப்ல ஆரம்பிக்கப்பட்டு சென்னையில் முதல் மாநாடு போடுறாங்க. நிறைய போராட்டங்களை சந்திச்சிருக்காங்க. முதல் முறையா ஓலாவுக்கும் ஊபருக்கும் எதிராக குரல் கொடுக்குறாங்க. ராஜா சகோதரரை கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 8 வருடங்களாக தெரியும் இந்த சமூக வலைத்தளங்கள் வந்த பின்பு. எங்க போனாலும் பிரச்சனை, ஓட்டுநர்களுக்கு பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை 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 போது எல்லாரும் ஒன்றிணைவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இதுவரைக்குமே நான் பேசிட்டு இருக்கும் போது இருந்திருக்கு. இப்போ ஓட்டுநர்களாக ஒற்றுமையே இல்லை அப்படிங்கிற ஒரு தாக்கங்கள் எனக்கு சமூக வலைத்தளங்கள்ல நான் அப்பப்போ பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கேன் நிறைய இடங்கள்ல. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த ஓட்டுநர்களுடைய ஒற்றுமை நாளை ஒரு மிகப்பெரிய வரலாறாக மாறப்போகுது அப்படிங்கிறது. இரண்டாவது ஒரு விஷயத்த நான் மீண்டும் அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் உட்காந்து நினைக்கிறேன்னா, இந்த ஒரு 10 நிமிடம் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி தான் பேச போறேன். இந்த உரிமை குரல் மாநாட்டில் சொல்றேன், இந்த முறை வந்து ஒரு ஓட்டுநர்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்கலான்னு, ஓட்டுநர்களுக்காக குரல் கொடுக்குறீங்க, ஓட்டுநர்களுக்காக ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஓட்டுநர்களுக்கு நிறைய உதவிகள் செய்வது. இந்த முறை இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல தேர்ச்சி அடைந்த மாணவர்களுக்கு ஒரு 100 ஓட்டுநர்களுடைய குடும்பத்தை இலவசமா படிக்க வைக்கலான்னு பிளான் பண்ணி அந்த 100 ஓட்டுநர் குடும்பத்தையும் படிக்க வைக்கலாம். அடுத்த வருடம் நான் இருக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த ஓட்டுநர்கள் இந்த நம்மளுடைய இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்களுடைய குழந்தைகளை நல்ல மதிப்பெண் பெற்றிருந்தால் படிக்க வைப்பதற்கு நான் தயாரா இருக்கேன். என் பின்னாடி அது நான் மட்டும் செய்ய முடியாது கிடையாது. எனக்கு பின்னாடி நிறைய நல்ல நல்ல மனிதர்கள் இருக்காங்க, அவங்க மூலமாக தான் செய்கிறேன். சரி, அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையின் கவிதைக்கு வந்துடலாமா? ஒரு 5 நிமிடம் வந்துடலாமா? அப்படியே எல்லாருமே ஒரு 5 நிமிடம் அப்படியே கண்ணு மூடி போகும். ஏதோ பி சைலண்ட் ப்ளீஸ். இல்லை ஓட்டும் உணர்வுகளுக்காக ஒன்று கூடி இந்த உரிமை மாநாட்டில் உன்னதமாக இருக்கும் உத்தம நெஞ்சங்கள் ஓட்டுநர் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். அப்படியே ஒரு 2 வருடங்கள் முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் எல்லாமே நிறைய போராட்டங்கள், நிறைய அவமானங்கள், நிறைய கஷ்டங்கள், நிறைய துக்கங்கள், நிறைய துயரங்கள்லாம் கடந்து வந்திருப்பீங்க நினைக்கிறேன். ஓட ஓட
ஓட்டுநர்கள் ஓயாமல் இருப்பவர்கள். இடி என்றாலும் மழை என்றாலும் புயல் என்றாலும் அவர்களுக்கு வாகனம்தான் தாய் தந்தை. எத்தனை மலை பிரதேசங்களை கடந்து வந்திருப்பீர்கள், எத்தனை வழியை உணர்ந்து வந்திருப்பீர்கள். எல்லா துறைகளிலும் 30ஆம் தேதியானால் வருமானம் கிடைக்கும். ஆனால் ஒரு ஓட்டுநர் உயிரோடு இருந்தால் மட்டும்தான் கட்டிய மனைவிக்கு நீங்கள் மொழி தெரியாது, இனம் தெரியாது, மதம் தெரியாது, காலம் கடத்தியது கிடையாது. மற்றவர்கள் எல்லாம் வாகனத்தில் அமர்ந்து கொண்டிருப்பார்கள், சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த தருணத்தில் கூட உங்கள் மனைவி உங்களுக்கு அழைப்பார், என்னங்க அவசரமா போகணும், ஏதாவது காசு இருந்தா கொடுக்கல, இல்லம்மா ட்ரிப்பு முடிஞ்சதோ நான் தரமா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிய நாட்கள் உண்டு. பண்டிகை காலங்களில் மற்றவர்களெல்லாம் துணி எடுக்க செல்வார்கள். ஆனால் தன்னுடைய காக்கி சட்டையை அவுக்காமல், தன்னுடைய காக்கி சட்டையை மதித்து, அந்த காக்கி சட்டை மூலமாக சிந்தக்கூடிய வேர்வையும் தனது பிள்ளை குட்டிகளுக்கு புதுமணி துணிகளை எடுக்க தெரியும் உத்தம நெஞ்சங்கள் என்றால் இங்கு இருக்கக்கூடிய ஓட்டுநர் சொந்தங்கள். வாழ்க்கையில் நீங்கள் கேட்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான் இந்த சமூகத்தை சேர்ந்து. கார் ஓட்ட டிரைவர் வேணும், கடைக்கு போக டிரைவர் வேணும், எல்லாத்துக்கும் டிரைவர் வேணும். ஆனால் இந்த ஒட்டுமொத்த சமூகமும் கேட்பது மக்கள் மத்தியில் மரியாதையை மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். அதை தவிர எதுவும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். உலகத்தை நேசி ஒரு முறையும் நம்பாத அப்படின்னு சொல்லுவாங்க. பல நாட்கள்ல, பல நாடுகள்ல எங்க பார்த்தாலும் ஓட்டுநர்கள் தான் இருக்காங்க. ஒரே ஒரு நாள் ஓட்டுநர் மட்டும், அதான் சொல்றாங்க, ஒரே ஒரு நாள் ஓட்டுநர்கள் மட்டும் ஓடவில்லை என்றால் இந்த உலகமே ஓடாது. அதுதான் தெளிவான உண்மை. நிறைய பேர் எனக்கு அழைப்பு கொடுப்பாங்க, 2 மணி 3 மணின்னு நிறைய டிரைவர்ஸ் எல்லாம் வந்து அழைப்பு கொடுப்பாங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் சண்டைங்க அப்படின்னு. நான் ஏன் ஓட்டுநர்களுக்காக குரல் கொடுக்குறேன் அப்படிங்கிறத வந்து நான் இந்த தருணத்தில் வந்து பதிவு செய்து விரும்புகிறேன். ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சமூக வலைதளங்களில் என்னுடைய பதிவுகளை வந்து நான் பதிவு செய்யும் பொழுது ஒரு ஓட்டுநருடைய மகள் என்னிடம் வந்து என்னுடைய அலுவலகத்தில் இருக்கும்போது ஓட்டுநருடைய மகள் வந்து என்னுடைய தந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்களை போய் பார்க்க சொன்னாங்கன்னு சொல்லி என்னுடைய அலுவலகத்துக்கு வந்தாங்க. அந்த பெண் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தாங்க. அது நம்ம இளம் வயதில்ல அப்படின்னு வந்து கொஞ்சம் நகைச்சுவையா கேட்கும் பொழுது, யாருமா அவங்க அப்பா அப்படின்னு பார்க்கும் பொழுது கோவையை சேர்ந்த ஒரு அழகிய சகோதரர் மாரியப்பன் அப்படிங்கிற ஒரு சகோதரர். அவர் கிட்டத்தட்ட 2 வருடங்களா என்னுடைய குரலை கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. வாட்ஸ்அப் தளங்கள்ல யாருன்னு கூட தெரியாது. நம்பர் சேவ் பண்ணி பார்த்தா தான் நம்ம குரூப்ல இருக்கிற நம்பர் நம்ம சேவ் பண்ணா கிடைக்கும். கடைசியில பார்த்தா அவங்க அப்பா வந்து இறந்து போயிட்டாரு. இறந்த வாட்டி அந்த பொண்ணு டைரக்டா வந்து பார்த்தது, எனக்கு அம்மா கிடையாது, அப்பா இறந்து போயிட்டாரு. சித்தி சித்தப்பா இருக்காங்க, அவங்க வந்து கள்ளக்குறிச்சியில இருக்காங்க. அவங்க கள்ளக்குறிச்சியில இருக்காங்க, அங்கே ஏதாவது சேர்த்து விட்டுருங்களான்னு சொன்னாங்க. நானும் சரி அப்படின்னு போய் பார்க்கும்போது அந்த தங்கைக்கு இதுமே கிடையாது. அந்த பெண்மணி 12ஆம் வகுப்பு முடித்து நல்ல மதிப்பெண், கல்லூரி இணையணும், டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்படுது. எங்கேயும் வழி இல்லையே, நம்ம கூட பொண்ணு தெரிஞ்சாதான் நம்ம தான் மீடியாவில் இருக்குங்களே, பரபரப்பாக போட்டுருவாங்களே அப்படின்னு அன்று முடிவெடுத்தேன். ஓட்டுநர் சமூகத்துக்காக, ஓட்டுநர் பிள்ளைகளுக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று. யாரென்று தெரியாமல் என்னுடைய ஓட்டுநர் கவிதைக்காக ரசிகனாகி அந்த மனிதத்தை நான் பேசியது கூட கிடையாது நண்பர்களே. ஆனால் அந்த தங்கச்சி இன்னைக்கு டாக்டர் முடிஞ்சு அவளுக்கு திருமணமும் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா அப்படி அந்த பயணத்தை தொடர்ந்து இன்னைக்கு இந்த மாநாட்டில் வந்து நான் பேசுகிறேன். உண்மையாலுமே இந்த நிகழ்வு வந்து எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது, பெரும் நெகிழ்ச்சியாக இருந்தது. காலை முதல் எல்லாருமே ரொம்ப அற்புதமாக, ரொம்ப அழகாக ஒவ்வொரு விஷயத்தையும், எத்தனையோ சங்கங்கள்லாம் இருக்காங்க, மாற்று சங்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் நான் வைக்கக்கூடிய கோரிக்கை மட்டும்தான், ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்வு, ஒற்றுமை இல்லை என்றால் அனைவருக்கும் தாழ்வுதான். அதனால எல்லாருமே ஒன்றுபட்டு கைகோர்த்து, இது மாநாடு கிடையாது, இது ஒரு குடும்ப விழாவாக தான் நான் பார்க்குறேன். இப்போ கூட நான் கேட்ட காக்கி சட்டையை கொடுங்க, காக்கி சட்டையை போட்டுட்டு பேசுகிறேன், நான் சட்டை போட்டு பேச மாட்டேன். அதனால இங்கே இருக்கக்கூடிய இவங்களாம் பவுன்சர்னு நினச்சிட்டு இருக்கீங்க, கிடையாது. இதே ஓட்டுநர்கள் தான் பவுன்சர் மாதிரி நிற்கிறாங்க, அவங்களுக்கு கைத்தறி கொடுக்குறாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான இந்த ஒரு நிகழ்வில் பேசியது வந்து எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும், உலகத்தில் நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது என்ன தெரியுமா? பணமோ பெயரோ புகழோ கிடையாது. நல்ல நண்பன் ஒருவனை நீங்கள் சம்பாதித்தால் இந்த உலகத்தில் நீங்கள் மிகப்பெரிய இடத்துக்கு போகலாம்.
இவர் இந்த குமரியில் இருக்கிற இந்த குமார் அவர் தான் ராஜா தான் அறிமுகப்படுத்தினார். இந்த நகைச்சுவையை நான் சொல்லியே ஆகணும். இதெல்லாம் மாநில தலைவர் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இங்கே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நான் நிகழ்ச்சி முடிச்சுட்டு திருவனந்தபுரத்தில் முடிச்சுட்டு குமரியில் இருக்கேன். ராஜா வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் அந்த அழைப்பு வந்து உங்களை கொடுத்துருவாங்க எங்களுடைய நிர்வாகின்னு சொன்னார். ஆள் பார்க்கும்போதே சிரிச்சுக்கிட்டே வந்தார். என்னப்பா அந்த மனுஷன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அண்ணா நான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஏற்கிறாரு. ஏன்னா ஒரு மாதிரியா ஏன்னா சிரிச்சுக்கிட்டே எல்லாரும் என்னை புன்னகை அரசமாக கூப்பிடுவாங்க அப்படின்னாரு. சரி அப்படின்னா இந்த 2 நாட்கள் எனக்கு அங்கே லோக்கலில் போகிறதுக்கெல்லாம் வண்டியெல்லாம் கொடுத்தாரு. இந்த வீடியோ காணொலி கூட போட்டிருக்கோம். வீடியோ போட வந்தார். டக்குன்னு எடுத்து ஆள் நான் பேசுறதுக்கு முன்னாடி உங்கள் உரிமை குரல் ஐடி எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. 10 டேக்கு போனேன். அப்புறம் அதை பதிவு செஞ்சு அது சமூக வலைதளங்கள்ல அனுப்பி நிறைய நண்பர்கள் இன்னைக்கு வந்து இது பண்ணாங்க. நான் இந்த 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 கூட்டத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒவ்வொரு மாவட்டத்துலையும் எல்லாரும் கஷ்டப்பட்டு ஒருங்கிணைச்சு வந்திருக்கீங்கிறது அவர் மூலமா தெரிஞ்சுது. ஏன்னா காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சாப்புல ஃபுல்லாக எல்லா குமரி மாவட்டத்தையும் சுற்றி 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 முட்டி வந்து எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு இன்னைக்கு குமரி மாவட்டத்திலிருந்து 65 பேர் மேலே வந்திருக்காங்க. குமரி கண்டத்திலிருந்து வந்தவர்களுக்கு எல்லாரும் ஒரு கைது கொடுத்துருங்க. பெரிய விஷயம் அது ஒருங்கிணைச்சு. அதை கடந்து அவர் சொன்னார், ஆனால் ஒரு ஓட்டுநர் நான் உங்கள் பொண்ணு வந்து நல்லா படிக்கும். ஆனால் அவர் வந்து என்கிட்ட சொன்னார், நான் கிட்டத்தட்ட 15 வருடங்களாக அவங்க நல்லா குடிச்சு வந்து என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டேன். எனக்கு பின்னாடி என் பையன் என் குடும்பத்தை பார்த்துக்குவான். ஆனால் என் குழந்தைகளுடைய என்னைக்காவது ஒரு நாள் நான் ஒரு டிரைவரை என் பிள்ளைங்க என்னுடைய பெயரை சொல்லணும் அப்படின்னு சொன்னார். அந்த ஓட்டுநர் இங்கே தான் வந்திருக்காரு. உடனே அறிமுகப்படுத்தினார். நான் சொன்னேன், நல்ல மதிப்பெண் எடுத்தால் அந்த குழந்தையோட கல்வி செலவை நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கேன். அது குமார் அவர் மூலமாக நடந்து எல்லாருக்கும் நான் உங்கள் பாதம் பணிந்து கொண்டு கேட்டுக்கிறேன். யாரும் வாகனத்தை இயக்கும் பொழுது, வண்டியை மலை பிரதேசங்களில் இயக்கும் பொழுது யாரும் தயவு செஞ்சு குடிக்காதீங்க. இதனுடைய தாழ்மையான வேண்டுகோள். குடிக்கிறீங்களா தனியாக குடிச்சுக்கோங்க. ஏன்னா குடிக்காதீங்க யாருக்கும் கிடையாது. அதனால எத்தனை மரணங்களை பார்க்குறோம், எத்தனை உள்ளங்களை பார்க்குறோம். நீங்கள் உயிரோடு இருந்தால் மட்டும்தான் உங்கள் குழந்தைக்கும் உங்களுடைய பெற்ற மனைவிக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய முடியும். இங்கே நான் ஒரு சின்ன ஒரு கோரிக்கையாக உங்களுக்கு வைக்காம இந்த அன்பின் அழைப்பை ஏற்று நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்க நான் இருக்கேன். ஒருங்கிணைக்க இந்த சங்கம் இருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்காங்க. இந்த சங்கம் நான் நிறையா மேடைகள் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் நிறையா சங்கங்களோட நண்பர்களோட பயணிச்சிருக்கேன். வருகாலத்தில் ஓட்டுநர் சொந்தங்களை எல்லாம் நினைத்து அடுத்த மாநாட்டில் நான் பெரும் திரள் அணியோடு உங்கள் சங்கத்தில் நான் சேர போகிறேன். அதை நான் சொல்லிட்டு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். எல்லாம் நெடுந்தூரம் நெடும் பயணத்திலிருந்து எல்லாருமே வந்திருப்பீங்க. நான் ஒரே ஒரு சின்ன ஆசை இருக்கு. இந்த உலகத்தில் இந்த குரல் அனைவருக்கும் ஒலிக்க வேண்டும். நான் மரணம் அடையும் வரை உங்களுக்காக என் குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். அனைவருக்கும் லட்சமலை விடுமொழியாக்கி விடுமொழியை கனிமொழியாக்கி என் தாய்மொழிக்கு வணக்கத்தை சொல்லி கூட்டெல்லாம் முடிட்டோம். ஒரு செல்ஃபி வீடியோ ஒரு 30 செகண்ட் வழக்கம் போல நான் போடுவேன். எல்லாரும் பேசுவாங்க. பேசின வாட்டி எல்லாரும் ஒரு செல்ஃபி வீடியோ டிரைவரை பற்றி ஒரு கவிதை சொல்லி எடுத்துக்கலாம். எல்லா தளங்களிலும் பதிவு செய்யுங்க. வாழ்வது உரிமைக்காக. இது வெளிச்சி மாநாடு கிடையாது, உணர்ச்சி மாநாடாக மாறி இருக்கிறது என்று சொல்லி ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த நல்ல வாய்ப்பு இது பெரிய பெரிய பொது இடத்துல தான் மாநாடு நடத்துவாங்கன்னு பார்த்தா ஒரு அரசாங்க நிகழ்ச்சி மாதிரியே நடத்தி இதை வெற்றிகரமாக கொண்டு சென்றிருக்கூடிய அன்பு சகோதரர் சுரேந்தர் அவர்களுக்கும், நம்ம ஜாகிர் ஹுசைன் செயலாளர் அவர்களுக்கும், நம்ம ராஜா அவர்களுக்கும் ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சின்ன ஒரு என்ன இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு கூட்டு வந்து அவருக்கு ஒரு பொண்ணாட போத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து பண்ணது ரொம்ப நான் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு மீண்டும் சொல்கிறேன், வாழ்வது தமிழாக இருக்கட்டும், என் உணர்வுகள் ஓட்டுநர்களுக்காக இருக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். குட்டி பிரகாஷ் அவர்களுக்கு நமது உரிமைகள் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் சார்பாக பொன்னாடை போடுகிறார். நினைவுபற்றி வழங்குகிறார்கள். பொதுச்செயலாளர் அவர்கள் பொன்னாடை ஓட்டி திரு கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் குமார் அவர்கள் மலர்பொத்தை வழங்குகிறார்கள். நினைவுபற்றி நமது உரிமைகள் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஜாகிர் அவர்கள் நினைவுபற்றி வழங்கு. குமார் நீங்கள் வாங்க, பக்கத்தில் வாங்க. ட்ரிவோ டிவி நேயர்களே வணக்கம். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்தடையும்.